ஆறு மணிக்கு வந்து இப்போ டிப்போடியா இருக்கும். மற்ற நேரங்கள்னா சொல்லுங்க. இந்த நேரங்களில் இல்லை பெண்கள் நீங்கள் இருக்கிறபடியா படமாவது வேறு இன்றைக்கு தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக வந்து என்னோட தொடர்பு கொண்டு தாங்கள் எங்களோட பேச விரும்புவதாக அறிவிச்சிருந்தார். குறிப்பாக தங்களுடைய பதவி செயலாளர் சுமந்திரன் அவர்களும் தானும் எங்களோட பேச விரும்புவதாக, அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிறதுக்கண்டு இணங்கியிருந்தோம். இந்த சந்திப்பு தொடர்பாக இங்கு வரைக்கும் நாங்கள் அது என்ன நிகழ்ச்சிகள் அமைய போகிறதை பற்றி நாங்கள் பேசணும். அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தையிலே எங்களுக்கு அழைப்பு விடுத்த தமிழரசு கட்சியுடைய தலைவரும் செயலாளரும் இந்த தேர்தலுக்கு பிற்பாடு வடகிழக்கிலே தமிழ் கட்சிகள் ஆட்சி அமைக்கிறது மிகவும் அவசியம். அந்த வகையிலே எங்களுக்கும் தமிழரசு கட்சிக்கும் இடையிலே ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துகின்ற பொழுது அந்த அனைத்து சபைகளிலேயும், குறிப்பாக வடக்கிலே அனைத்து சபைகளிலேயும் கிழக்கிலேயும் கணிசமான சபையிலே ஒரு அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்தலாம். அந்த அறுதி பெரும்பான்மை ஏற்படுத்துவதற்கு ஒரு இந்த சபையில் ஆட்சி செய்வதற்குரிய ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் பேச விரும்பினதாக கூறியிருந்தார்கள். அந்த வகையிலே நாங்கள் அவர்களுக்கு அந்த இடத்திலே சொல்லியிருந்தோம். இதுக்கு முன்பதாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எங்களோட பேசினவர்கள், அவர்கள் தேர்தல் காலத்திலே ஒருதலை பட்சமாக அறிவிச்சிருந்த தேர்தலுக்கு பிற்பாடு ஆட்சி அமைக்கிறதுக்கு சைக்கிள் கட்சியோடு தாங்கள் ஆட்சி அமைக்கப் போவதாக அறிவிச்சிருந்த சூழலில் நாங்கள் தேர்தல் முடிஞ்ச கையோடு அவர்களோடு பேசுவதற்கு நாங்கள் ஒரு முயற்சி எடுத்தோம். அந்த முயற்சியிலே நாங்கள் தெளிவாக அவர்களுக்கு சொன்ன கருத்தை தான் நாங்கள் உங்களோட சொல்ல விரும்புகிறோம். அதாவது இந்த தேர்தலில் மக்கள் ஒரு தெளிவான ஆணையை தமிழ் தேசியத்துக்காக தான் கொடுத்துருக்காங்க. அந்த தமிழ் தேசியத்துக்காக கொடுத்த ஆணையும் தமிழ் கட்சிகள், விசேஷமாக தமிழரசு கட்சி, தமிழ் தேசிய பேரவை, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் தமிழ் மக்களிடம் கேட்டுக்கொண்டதை தமிழ் தேசிய நிலப்பாட்டை வலியுறுத்தி ஒரு ஆணையை வழங்குவதற்காக வாக்களிக்க வேண்டும் என்றும், குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியோ வேறு எந்த ஒரு தெற்கை சார்ந்த சிங்கள பேரினவாத கட்சிகளுக்கோ நம்முடைய மக்கள் வாக்களித்து ஆணையை வழங்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான்
நாங்கள் அனைவரும் வந்து மக்கள் மட்டத்திலே ஆணையை பெறுவதற்கு செயல்பட்டிருந்தோம். ஆகவே அதுதான் மிக முக்கியமான ஆணை. அந்த ஆணையை மீறுகின்ற வகையிலே எவரும் நடந்து கொள்ளக்கூடாது. அதாவது வடகிழக்கிலே தமிழ் மக்கள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுக்கு ஒரு மகத்தான ஒரு ஆணையை வழங்கியிருக்கின்ற ஒரு சூழலில் அந்த ஆணையை குழப்புற வகையில் எவருமே நடந்து கொள்ளக்கூடாதுன்றது தான் எங்களுடைய நிலைப்பாடு. அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மிகவும் உகந்த அணுகுமுறை நாங்கள் கொள்கை ரீதியாக இந்த தமிழ் தேசியத்தை பேசி வாக்கை பெற்ற தரப்புகள் கொள்கை ரீதியாக ஒரு பொது நிலைப்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு கூட்டாக எதிர்காலத்தில் செயல்படுவோம். அதுதான் இந்த ஆணைக்கு நாங்கள் செய்யக்கூடிய மிகச்சிறந்த செயல். அது தவறுகின்ற பொழுது, அதாவது கொள்கை ரீதியாக நாங்கள் பேசி ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியாததாக இருந்தால் அல்லது எவரும் அந்த கொள்கை ரீதியாக இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை, வெறுமனே இந்த சபைகளில் வந்து பெரும்பான்மையை காட்டி சபையை கைப்பற்றுவது மட்டும்தான் நோக்கமாக இருந்தால் அதுக்கு நாங்கள் உடந்தையாக இருக்க போகிறதில்லை. நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாரில்லை. கொள்கையை விட்டு ஒரு இணக்கப்பாட்டு வெறுமனே ஆட்சி அமைக்கிறதுக்கும் பதவியை பெறுவதற்கும் எங்களுக்கு வருவதற்கு எந்த விதமான தேவையும் இல்லை. மாறாக நாங்கள் ஒருதலைபட்சமாகவே ஒரு இணக்கப்பாட்டு இல்லாத இடத்துல நாங்கள் ஒருதலைபட்சமாகவே முடிவெடுத்திருக்கின்றோம். முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு நாங்கள் அந்த முதலிடத்தில் இல்லாவிட்டால் அந்த முதலிடத்தில் இருக்கக்கூடிய கட்சிக்கு தவிசாளர் பதவியை பெறுவதற்கு எங்களுடைய ஆதரவு இருக்க வேண்டும். ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிக்கு உபதவிசாளர் பதவி பெறுவதற்கும் எங்களுடைய ஆதரவு இருக்கும் என்றது அது எங்களுடைய ஒருதலைபட்சமான நிலைப்பாடு. கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு வருகின்ற பட்சத்திலே நாங்கள் எங்களுடைய அந்த நிலைப்பாட்டு தொடர்பாக விட்டு கொடுப்புகளை கூட நாங்கள் செய்ய தயார். இப்போ உதாரணத்துக்கு வந்து சில இடங்களிலே வந்து எங்களுக்கு உபதவிசாளர் பதவியில் விட்டு கொடுப்பு செய்ய வேணும். தங்களுக்கு வேறு ஒரு தரப்புக்கு டிடிஎன்ஏக்கோ இல்லாட்டி ஐடிஏக்கோ உபதவிசாளர் பதவியும் அவசியம் என்று கேட்குற இடத்துல வந்து வேணுமென்றால் நாங்கள் அதை பரிசீலிக்க தயார். ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டு இருந்தால் மட்டும்தான். அப்படி இல்லாத இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒருதலைபட்சமான நிலைப்பாட்டை தாண்டி நாங்கள் வேறு எதை பற்றியும் நாங்கள் கதைக்க தயாரில்லை. ஏன்னா கதைக்க வேண்டிய தேவையும் இல்லை. எங்களுடைய நிலைப்பாட்டு ஜனநாயகத்தை முழுமையாக கடைபிடிக்கின்ற ஒரு நிலைப்பாடு. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் சொன்னது, நாங்கள் எப்போ உங்களோட ஒரு கொள்கை ரீதியான நிலைப்பாட்டுக்கு வருகிறோமோ அந்த இடத்துல வந்து உங்களுடைய ஆசனங்களையும் எங்களுடைய ஆசனங்களுடைய எண்ணிக்கையும் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார். அதை கூட்டி பார்க்காமல் நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான ஒரு நிலைப்பாட்டு இல்லாமல் நாங்கள் கூட்டி பார்க்குறதுக்கு தயார் இல்லை. ஏனென்றால் உதாரணத்துக்கு வந்து ஒரு சில சபைகளில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் நாங்களும் இணைந்ததாக இருந்தால் தமிழரசு கட்சிக்கு கிடைச்ச அந்த சபையில் கிடைச்ச எண்ணிக்கைக்கும் கூட கூடுதலாக இருக்குது. ஆனால் நாங்கள் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை ஏற்படுத்தாமல் நாங்கள் அப்படி கூட்டி பார்க்குறதுக்கு தயாரில்லை. நாங்கள் உண்டாகினால் மட்டும்தான், கொள்கையிலே நாங்கள் ஒரு அலையன்ஸாக ஒரு அணியாக சேர்ந்தால் மட்டும்தான் நாங்கள் அப்படி கூட்டி பார்த்து நாங்கள் தமிழரசுக்கும் கூட ஆசனங்கள் வச்சிருக்கிறோம் என்று நாங்கள் கருத தயாரே தவிர, அல்லாட்டி வந்து தமிழரசு கட்சிக்கு தான் அந்த சபை முதலாம் இடத்துல இருக்கிறதாக இருந்தால் அவைக்குத்தான் அந்த சபை அமைக்கிறதுக்கு உரிமை இருக்கின்றதை நாங்கள் மிக தெளிவாக வந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கும் சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரி நாங்கள் தமிழரசு கட்சியிடம் சொன்னாங்க, இந்த நிலைப்பாட்டை விட்டு நாங்கள் ஏதோ ஒரு இடத்துல ஒரு சில விட்டு கொடுப்புகளை செய்கிறதாக இருந்தால், உதாரணத்துக்கு அவ கேட்க பார்த்தவை வந்து சாவைச்சேரி நகர சபையில் எங்களுக்கும் அவர்களுக்கும் ஆசனங்களில் வந்து சமம், ஆனால் வாக்குகளில் வந்து எங்களுக்கு கூட அந்த இடத்துல வந்து பங்கிடலாமோ என்று கேட்ட இடத்துல நாங்கள் சொன்னாங்க, கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு இல்லாமல் நாங்கள் அவ்வகையான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வேற தயாரிக்கிறோம். நாங்கள் சாவச்சேரி நகர சபையை வந்து அது எங்களுடைய இந்த அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுவோம். அது நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லாமல் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய தவிசாளர் பதவியை கொடுக்க தயாரில்லாட்டி அது உங்களோட முடியும். அது நீங்கள் எடுக்கிற முடிவு, அதுக்கு நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது.
ஆனால் அவர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல இல்லாட்டி முதலிடத்தில் இருக்கக்கூடிய இடத்துல எங்களுக்கும் டிடிஎன்ஏக்கும் இடையில் ஒரு கொள்கை ரீதியான இணக்கப்பாடு இல்லாத இடத்துல வந்து நாங்கள் தமிழரசு கட்சி வந்து ஆட்சி அமைக்கிறத நாங்கள் எந்த ஒரு இடத்துலையும் வந்து விட்டு கொடுக்க போகிறதில்லை. மாறாக நாங்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிப்போம் என்றதை நாங்கள் தெளிவாக சொன்னோம். மேலதிகமாக வந்து கொள்கை ரீதியாக தமிழரசு கட்சி எதிர்காலத்தில் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர தயாராக இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல வந்து இன்றைக்கு நாங்கள் சரி நாளைக்கு என்ன இந்த ஆட்சி அமைக்கிறது தொடர்பாக வந்து அடுத்திருக்கிற நடைமுறையிலே வரப்போகிற விடயங்களில் நாங்கள் அந்த நேரத்தில் வேணுமென்றால் மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் சிந்திக்க தயார். அப்படி இல்லாமல் வந்து இந்த ஒருதலை பட்சமாக நாங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு தான் நாங்கள் கடைப்பிடிப்போம் என்றதைத்தான் நாங்கள் தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். துரதிர்ஷ்டவசமாக இன்றைக்கு நாங்கள் கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வர முடியவில்லை. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் நாங்கள் பேசியிருக்கிற இடத்துல இதுவரைக்கும் வந்து நாங்கள் அவர்களுக்கும் இதே கருத்தை தான் சொன்ன நாங்கள். ஆனால் இதுவரைக்கும் வந்து அவர்களோடும் எங்களுக்கு கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாடு வரவில்லை. ஆகவே எங்களுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் ஒருதலை பட்சமாக எடுத்த நிலைப்பாட்டை தான் நாங்கள் கடைபிடிப்போம். கொள்கை அடிப்படையில் நீங்கள் இப்போ சரி வராதுன்னு சொன்னாலும் முதலாவது இருக்கிற கட்சிக்கு ஆதரவு என்று நீங்கள் சொல்வதும் தமிழரசு கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி இருக்கும். வடக்கில் யாழ்ப்பாணத்தில் எல்லா சபையிலையும் தமிழரசு கட்சி பெரும்பாலான முன்னுக்கிறது. கொள்கை அடிப்படையில் அவையோட உடன்படையில் என்று சொல்லப்பட்டாலும் நீங்கள் சொல்லியிருக்கீர்கள் முதலாவது இருக்கிறவருக்கு தான் ஆதரவு கொடுக்க போகிறோம். அப்படி என்றால் மறைமுகமாக தமிழரசு கட்சிக்கு நீங்கள் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைக்கிறதா தானே? அப்படி நீங்கள் பார்க்கலாம். இன்றைய தினம் யார் முதலிடத்தில் இருக்கிறன்றது வந்து அந்த எண்ணிக்கையை தான் தீர்மானிக்க போகும். அது டிடிஎன் அது யாராக இருந்தால் அது நாளைக்கு டிடிஎன் ஆகிருக்கலாம். இல்லாட்டி சரி நாங்கள் சொல்லுவோம் அந்த டிடிஎன்ஏக்கும் எங்களுக்கும் இடையில் வந்து கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டை வருது சும்மா பேச்சுக்க சொல்லுவோம். கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டை வார இடத்துல வந்து அப்போ கொள்கை ரீதியான இணக்கப்பாடுன்றா வந்து நாங்கள் ஒரு அலையன்ஸாக வார் நாங்கள் ஒரு கட்சியாக வார் விளங்குது சொல். நாளைக்கு நாங்கள் தமிழரசு கட்சியோட எங்களுக்கு மட்டும் ஒரு கட்சியாக வரும். அதைத்தான் நாங்கள் இந்த புரிந்துணர்வு என்று சொல்கிற விஷயம். சும்மா தேர்தலில் வந்து கிடைச்ச வாக்குகளை வச்சுக்கொண்டு சபையில் அமைக்கிறதுக்கும் சபையில் வந்து யாருக்கு தவிசாளர் யாருக்கு உபதவிசாளர் வந்து பங்கிடுற விஷயம் நீங்கள் எத்தனை வருஷம் நாங்கள் எத்தனை வருஷம் இதுவளுக்கு வந்து நாங்கள் கதைக்க தயாரிப்போம். எங்களை பொறுத்தவரை வந்து கொள்கை ரீதியாகத்தான் மக்கள் எங்களை ஒன்றிணைத்து கேட்டவே அதைத்தான் நாங்கள் செய்ய வேணும். அதை செய்கிற இடத்துல வந்து நாங்கள் கணிசமான விட்டு கொடுப்பலை நாங்கள் செய்கிறதுக்கு தயார். பதவி ஆட்சி விஷயங்களை நாங்கள் விட்டு கொடுப்பதை செய்ய மிச்ச விஷயங்களுக்கு வந்து கொள்கை ரீதியாக இணக்கம் இல்லாட்டி வந்து அந்த ஆணை கிடைச்சிருக்கிற இன்றைக்கு யதார்த்தத்தை நடைமுறைப்படுத்துகிறது மட்டும்தான் நாங்கள் செய்ய வேண்டியது. அதை நாங்கள் செய்வோம். சந்திப்பில் இந்த கொள்கை அடிப்படையில் நீங்கள் டிமாண்ட் பண்ணுற விஷயங்கள் என்ன அது உங்களுக்கு தெரியும் தானே. நாங்கள் திரும்ப சொல்ல தேவையில்லை. எங்களோட நிலப்பாடு வந்து இந்த என்ன தேசிய மக்கள் சக்தி அறிவிச்சிருக்கிற ஏக்கிய ராஜ்ய அரசியலமைப்பை நாங்கள் நிராகரிக்க வேண்டும். அது மிக மிக முக்கியம். ஏனென்றால் அவர்களுக்கு ஒரு மகத்தான ஆணை 3/2 பெரும்பான்மைக்கும் விட ஒரு மிக பலமான ஒரு ஆணை இருக்குது. அவர்கள் நாளைக்கு வந்து அந்த அரசியலமைப்பை கொண்டு வந்து நிறைவேற்றப் போவதாக முடிவெடுத்தால் அவர்கள் அடுத்தடுத்த நாட்களுக்குள்ளேயே வந்து அவர்கள் ஒருதலை பட்சமாகவே வந்து அதை நிறைவேற்றலாம். பாராளுமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு சர்வஜன வாக்கெடுப்புக்கு போகிறது என்று சொன்னால் அதை ஒரு மிக குறுகிய காலத்துக்குள்ளே அதை செய்து முடிக்கலாம். எங்களுடைய மக்களுக்கு இந்த விடயங்களை தெளிவுபடுத்துறதுக்கு கூட நேரம் போதாமல் போகும். அந்தளவு தூரத்துக்கு அதை அவசரமாக நிறைவேற்றலாம். ஆகவே நாங்கள் ஒரு தெளிவான கொள்கை ரீதியான ஒரு இணக்கப்பாட்டு அது சம்பந்தமாக எடுக்க வேணும். எடுத்து அதை நிராகரித்து நாங்கள் மக்களை ஒரு அவசரமாக அவர்கள் அந்த விடயத்தை செய்ய வழிகிட்டால் அதை மக்கள் எதிர்க்க வேண்டும் என்ற ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியே ஆகும். அது எங்களுக்கு மிக முக்கியம். மற்றது அதை ஒரு தவறான ஒரு விஷயத்தை எதிர்க்கிறது மட்டுமில்லை, நாங்கள் ஒரு சரியான விஷயத்தையும் நாங்கள் வலியுறுத்த வேண்டும். அது ஒரு முழுமையான தமிழ் தேசம் அங்கீகரிக்கப்படுகின்ற தமிழ் தேசத்துடைய தனித்துவமான இறைமையின் அடிப்படையில் இணைந்த வடகிழக்குக்குள்ளே சுயநிர்ணயத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு சமஷ்டி ஆட்சி முறை. சமஷ்டி என்றது எங்களை பொறுத்தவரையில் வந்து எந்த விதமான தயக்கமும் மயக்கமும் இல்லாத வகையிலே அது உறுதிப்படுத்தப்பட வேணும் என்றுதான் எங்களுடைய தமிழரசு கட்சியினுடான பேச்சுவார்த்தை தொடரும். அது நீங்கள் அவர்கிட்ட தான் கேட்கணும். அவர்கள் தானே விலகினவே நாங்கள் விரும்பினோம்.
அது அவர்கள்ட்ட தான் கேட்கும். இன்று இந்த கொள்கை உடன்பாடு தொடர்பான சந்திப்பு ஒரு உடன்பாடும் இல்லை, கடந்த சில கொள்கை ரீதியாக ஒரு உடன்பாடும் இல்லை. அந்த வகையில் வந்து வேறு எந்த விஷயம் சம்மந்தமாகவும் உடன்பாடு இல்லை. உடன்பாடு நாங்கள் ஒருதலைபட்சமாக இந்த ஆட்சி அமைக்கிற விஷயத்தில் வந்து சபைகள் தொடர்பாக அது தமிழ் கட்சிகளுக்கோடு தான் இருக்க வேணும்ன்றதில் நாங்கள் தெளிவு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நாளைக்கு சொல்லுவேன் தமிழரசு கட்சியும் டிடிஎன்ஏயும் ஒன்றிணைகிறோம் என்று சரிதானே, அவைக்கு இடையில் வந்து ஏதோ ஒரு புரிந்துணர்வு வருது, அது கொள்கை ரீதியாகவோ இல்லையோ அதை அவை தான் அறிவிக்கவும். ஆனால் அவை ஒன்றிணைகிற இடத்துல சில வேளையில் வந்து ஒரு சில சபையில் நாங்கள் இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கக்கூடிய சபையில் கூட எங்களுக்கு முதலிடம் இல்லாமல் போகும். அவ்வளோங்க சொல்கிறேன். அது எங்களை பொறுத்தவரை நாங்கள் அதுக்கு முகம் கொடுக்க தயார். ஏனென்றால் ஆணை வந்து தமிழ் கட்சிகளுக்கு இடையிலே தான் இந்த ஆட்சி அமைக்கப்படும். அதை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். எக்காரணம் கொண்டு நாங்கள் அந்த விஷயத்தில் விட்டு கொடுக்க மாட்டோம். அது அவர்கள் எங்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் பண்ணாலும் வந்து நாங்கள் அதை எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஏற்கவும் தயாராக இருக்கிறோம். கடந்த சில மாதங்களுக்கு முதல் தமிழரசு கட்சியினுடைய தலைவர் CVK சிவஞானம் அலுவலகத்தில் நடந்த சந்திப்புக்கு பிறகு ஏகிய ராஜ்ய என்கின்ற இந்த பதத்தை இந்த வரைவை வந்து நாங்கள் நிராகரிக்கிறோம் என்று ஊடகங்களுக்கு சொல்லியிருந்தோம். யார்? CVK சிவஞானம். அந்த உறுதி இப்பொழுது மூடப்பட்டது. அது அதை மறுக்கப்பட்டது. இல்லை, அதை பற்றி வந்து நாங்கள் ஒன்றும் பேசவில்லை. அதுக்காகத்தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு துரதிர்ஷ்டவசமாக வந்து ஒரு இணக்கப்பாடு இல்லை. கொள்கை அடிப்படையில் ஏகிய ராஜ்ய ரத்து செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு உறுதியும் உங்களிடம் இருக்கிறது. கொள்கை ரீதியாக எந்த விதமான இணக்கப்பாடும் எட்டப்படவில்லை என்று சொல்கிறீர்கள். ஏகிய ராஜ்யத்தை பற்றியும் நீங்கள் பேசவில்லை என்று சொல்கிறீர்கள். நாங்கள் பேசுகிறோம், இணக்கப்பாடு இல்லை என்று சொல்கிறோம். இலங்கை தமிழரசு கட்சிக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் இடையிலே இன்று 5 மணியிலிருந்து, ஆனால் இறுதியாக 5:30 7:30 வரைக்கும் நீண்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தற்போது முடிந்திருக்கிற உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களிலே நிர்வாகங்களை அமைப்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தை. அது உருவாவதற்கு காரணம், இந்த தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடொன்றை வெளிப்படையாக சொல்லியிருந்தோம். அதாவது ஒவ்வொரு சபையிலேயும் எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய உறுப்பினர்கள் இருக்கிறார்களோ அந்த கட்சி அந்த சபையிலே நிர்வாகங்களை அமைப்பதற்கு மற்ற கட்சிகள் ஆதரவளிக்க வேண்டும் என்பது. இந்த பொதுவான கோட்பாட்டை நாங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடும் 2 சுற்று பேச்சுவார்த்தையிலே பேசியிருக்கிறோம். பொதுவாக அவர்களும் அதுக்கு இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். அதோடு கூடுதலாக அப்படியாக ஒரு கட்சிக்கு நிர்வாகத்தை அமைப்பதற்கு, அதாவது தவிசாளர் பதவிக்கு மற்ற கட்சி ஆதரவளிக்கிற போது அந்த சபையிலே மற்ற கட்சிக்கு கணிசமான ஆசனங்கள் இருந்தால் அவர்களுக்கு பிரதி தவிசாளர் பதவி கொடுக்கப்படும் என்பதும் நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரு விடயம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு ஏற்றுக்கொண்ட விடயம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு நாங்கள் பேசின போது அப்படியாக பார்க்கிற வேளையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு வடகிழக்கிலே 35க்கு மேற்பட்ட சபைகள் எங்கள் வசமாக வரும். ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு ஒரு சபை தான், வவுனியா மாநகர சபை மட்டும்தான் அவர்களுடைய மாநகர முதல்வராக வரக்கூடிய சந்தர்ப்பம் இருந்தது. அதன் காரணமாக அவர்கள் இன்னும் 4 சபைகளிலே ஒரு நல்லெண்ண சமிஞ்சையாக தங்களுக்கு தவிசாளர் பதவியை கொடுக்க முடியுமா என்று கேட்டிருந்தார்கள். நாங்கள் அது சம்பந்தமாக ஆராய்கிறோம். உள்ளூரிலே ஒவ்வொரு சபை இருக்கிற இடத்திலே எங்களுடைய கிளைகளோடு நாங்கள் பேசுகிறோம். எங்களுடைய கட்சி அரசியல் குழு எடுத்த தீர்மானத்துக்கு விதிவிலக்காக அது அமையும் என்ற காரணத்தினாலே அப்படியாக ஒரு சந்தர்ப்பம் இருந்தாலும் அரசியல் குழுவிலே அது ஒரு தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறோம். சில வேளைகளிலே அப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது.
அது இன்னமும் தீர்ந்ததாக இல்லை. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு நாங்கள் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறோம். இப்படி இருக்கிற போது சில நாட்களுக்கு முன்னர் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர், அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுடைய பொதுச் செயலாளர் கௌரவ ஜிஜி பொன்னம்பலம் அவர்கள் தானாக ஒரு அறிவிப்பை செய்திருந்தார். அதாவது நாங்கள் சொன்ன அதே கோட்பாடு தான், எந்தெந்த சபையிலே எந்தெந்த கட்சிக்கு அதிகூடிய ஆசனங்கள் இருக்கிறதோ அங்கே அந்த கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் ஆதரவு அளிப்போம், அது தாங்களாக சுயமாக எடுக்கிற முடிவாக அவர் அறிவித்திருந்தார். இணக்கப்பாட்டோடு சேர்ந்து இயங்குவதாக இருந்தால் கொள்கை அளவிலே ஒரு இணக்கப்பாடு முழுமையாக ஏற்பட வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருந்தார். அவர்களுடைய நிலைப்பாடு, நிர்வாகங்கள் அமைப்பது சம்பந்தமாக அவர்களுடைய நிலைப்பாடும் நாங்கள் ஏற்கனவே அறிவித்திருந்த நிலைப்பாடும், ஏற்கனவே என்று சொல்கிற போது இந்த தடவை மட்டுமில்லை, 2018லேயும் நாங்கள் இதே நிலைப்பாட்டை தான் அறிவித்திருந்த நாங்கள், எங்களுடைய நிலைப்பாடும் ஓரளவு ஒரே மாதிரியாக இருந்த காரணத்தினால்தான் எங்களுடைய தலைவர் அவர்களோடு இது சம்பந்தமாக பேச வேண்டும் என்று அவர்களை அழைத்த போது அவர்கள் உடனடியாக அதற்கு இணங்கி இன்று எங்களோடு பேசுவதற்கு வந்திருக்கிறார்கள். அப்படியாக எந்தவித மறுப்பும் இல்லாமல் தயக்கமும் இல்லாமல் நேரடியாக பேச வந்தமைக்காக முதலிலே இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பிலே நாங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். தலைவர் கூட்ட ஆரம்பத்திலேயே அதனை அவர்களுக்கு தெரிவித்தார். நாங்கள் பேசின போது அவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிலைப்பாடாக அதனை அறிவித்ததாக சொன்னார்கள். அது எங்களுக்கு தெரியும். நேற்று முன்தினம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரோடு நடந்த பேச்சுவார்த்தையிலேயும் அதையே தாங்கள் சொன்னதாக எங்களுக்கு சொன்னார்கள். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியினரும் எங்களுக்கு அதையே தான் அறிவித்திருக்கிறார்கள். ஆகையால் இப்பொழுது நிர்வாகங்கள் வடக்கு கிழக்கிலே இருக்கிற சபைகளிலே நிர்வாகங்கள் அமைக்கப்படுகிற போது எங்களுடைய நிலைப்பாடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினருடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிற காரணத்தினாலே அந்த அடிப்படையிலே தான் சபைகள் அமைக்கப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம், அல்லது உறுதியாக கூட சொல்லலாம். அந்த அடிப்படையிலே சொல்லலாம். இதை ஒரு இணக்கப்பாடாக அவர்கள் அறிவிக்க விரும்பவில்லை. ஆகையினாலே அது இணக்கப்பாடு இல்லை என்றே நாங்கள் வைத்து கொள்ளலாம். ஆனால் இணங்கி இருக்கிறோம். அதாவது அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஒரே நிலைப்பாடு, சபைகள் அமைக்கிற விடயத்திலே. கொள்கை சம்பந்தமான விடயங்களை பற்றி நாங்கள் இன்றைக்கு பெரிதாக பேசிக்கொள்ளவில்லை. ஆனால் ஓரளவு மக்கள் நலன் சார்ந்து, தமிழ் மக்களுடைய எதிர்காலம் சார்ந்து தலைவர் அவர்களிடத்திலே ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார். நாங்கள் இணங்கி செயற்படுவதற்கான வழிவகைகளை ஆராய வேண்டும் என்று சொல்லியிருந்தார். அவர்கள் அதுக்கு பெரிதாக மறுப்பு தெரிவிக்கவில்லை. ஆகையினாலே நாங்கள் இந்த பேச்சுவார்த்தையின் அடிப்படையை எங்களுடைய மத்திய செயற்குழுவுக்கும் தெரிவித்து அரசியலமைப்பு உருவாக்கம் சம்பந்தமான விடயத்திலே எங்களுடைய மத்திய செயற்குழு 7 பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருக்கிறது. அதற்கும் இன்றைய பேச்சுவார்த்தையின் அடிப்படையை தெரிவித்து நாங்களும் ஒரு முடிவெடுத்து எதிர்வரும் நாட்களிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரோடும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடும் ஒருமித்த ஒரு நிலைப்பாட்டுக்கு நாங்கள் இணங்குவதா குறிக்கோளாக வைத்து பேச்சுவார்த்தைகளிலே ஈடுபடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அப்படியான ஒரு முன்மாதிரியான செயற்திட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.
நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பேசுகின்ற பொழுது கொள்கைகளில் எந்த விதமான விட்டுக் கொடுப்பும் செய்ய போவதில்லை என்று சொல்லியிருந்தார். இப்பொழுது நீங்கள் இணைந்து செயற்படுவது தொடர்பாக எதிர்காலத்தில் பேசப்படும் என்கின்ற பொழுது ஒற்றையாட்சி என்கின்ற இந்த பதத்தை முழுமையாக நிராகரிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அவர்கள் விட்டுக் கொடுப்பு செய்யாவிட்டால் அப்படி ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு தமிழரசு கட்சி தயாரா? ஆம், நாங்களும் எந்த விட்டுக் கொடுப்புக்கும் தயாரில்லை. ஒற்றையாட்சி அடிப்படையிலே நாங்கள் எந்த அரசியலமைப்புக்கும் இணங்கப் போவதில்லை. நாங்கள் தான் சமஷ்டி கட்சி. எங்களுடைய கட்சியுடைய பேரே சமஷ்டி கட்சி. நாங்கள் சமஷ்டி அடிப்படையிலான தீர்வைத்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அதிலே எந்த விதமான விட்டு கொடுப்புக்கும் இடமில்லை. இன்றைய தினம் சந்திப்பில் ஏதாவது மனக்கசப்புகள் மனஸ்தாபங்கள் உடைய பேச்சுக்கள் பேசப்பட்டது? இல்லை, எதுவுமே இருக்கவில்லை. மிகவும் நண்பக தன்மையோடு இப்படி சந்தோஷமாகத்தான் பேச்சுவார்த்தை நடந்தது. எந்த விதமான மனக்கசப்பும் இருக்கவில்லை. மிகவும் வெளிப்படைத்தன்மையோடு பல விஷயங்களை நாங்கள் அலசி ஆராய்ந்திருக்கிறோம். எங்களுடைய இந்த ஒருமைப்பாடு எதிர்காலத்திலே கைகூடுவதாக இருந்தால் பல விஷயங்களை நாங்கள் மனந்திறந்து இப்படியாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் அவசியம். அப்படி பேசுகிற போது நம்பகத்தன்மையை பேணுவதற்காக நாங்கள் எல்லா விடயங்களையும் பகிரங்கமாக சொல்லிக்கொண்டும் இருக்க முடியாது என்பதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் இருதரப்பினரும் மக்களுடைய நலன் சார்ந்து நாங்கள் செயற்பட வேண்டும் என்பதிலே குறியாக இருக்கிறோம். ஆகையினாலே எங்களுடைய அணுகுமுறைகள் சம்பந்தமாக கொள்கை நிலைப்பாட்டிலே இருதரப்பினரும் ஒற்றையாட்சியை முட்டாக நிராகரித்த தரப்புகள். அணுகுமுறைகள் சம்பந்தமாக நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கும். ஆகையினாலே அதை பற்றியும் நாங்கள் எதிர்வரும் காலங்களிலே பேசுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். இந்த சந்திப்பு மக்கள் முன்னிலையில் இருக்கிற சபையில் நீங்கள் தவிசாளர்களுக்கு போட்டி அவர்களுக்கு போட்டி கொடுக்கிறார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதிக ஆசனம் எடுக்க அது நாங்கள் ஏற்கனவே சொல்லிட்டோம் தானே. அதான் எங்கட நிலைப்பாடு. நாங்கள் தான் முதல்ல சொன்னாங்க யார் யாருக்கு கூட ஆசனம் இருக்கோ அவர்கள் ஆட்சி அமைக்கிறாங்க நாங்கள் ஆதரவு அளிப்போம். சாவகச்சேரி நகர சபையில் வாக்கு அடிப்படையில் அவர்களுக்கு வாக்கு அடிப்படையில் கூட இருக்கு. சாவகச்சேரி நகர சபையில் 2 தரப்பினருக்கும் சம எண்ணிக்கையான உறுப்பினர்கள் இருக்கிற காரணத்தினாலே அதை எப்படி கையாள்வது என்பதை பற்றி நாங்கள் பிறகு தீர்மானிப்போம். டிடிஎன்ஏ அன்றைக்கு பவுனியாவில் கூடி வந்து தமிழரசு கட்சியின் உடன்பாடு இல்லைன்ற மாதிரி அறிவிச்சிருக்கீங்க. நீங்கள் சொல்கிறத வச்சு நான் பதில் சொல்லலாது. டிடிஎன்ஏ அதை எங்களுக்கு சொன்னால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். நான் இப்போ இதுக்கு பதில் சொல்ல போனால் அவர்கள் சொல்வார்கள் எங்கே நாங்கள் அப்படி சொல்கிறோம். நாங்கள் அப்படி சொல்லலையே, யாரோ கேட்ட கல்விக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்களேன்னு. ஆனபடியால் நான் இதுக்கு பதில் சொல்லலாது. அவர்கள் எங்களுக்கு அப்படி எதுவுமே சொல்லவில்லை. ஆனபடினால அதை பற்றி நான் பதில் சொல்ல போகிறது. யாழ்ப்பாண மாநகர சபையில் தமிழரசு கட்சி மேயர் எடுத்து பிரதி மேயரை இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கு விட்டு கொடுக்கும். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல நாங்கள் எங்களுடைய 2வது கோட்பாடாக அதை சொல்லியிருக்கிறோம். அது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடு அந்த பேச்சுவார்த்தை நடக்கிறது. அவர்களும் அதிலே பேசுகிறார்கள். ஆனால் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினோடு இன்றைக்கு நடந்த பேச்சுவார்த்தையிலே அந்த பிரதி தவிசாளர் என்ற விஷயத்தை பற்றி பேசவே இல்லை. அவர்களுடைய மனதிலே ஒரு குறித்த கட்சிக்கு நிர்வாகத்தை கையளிப்பது என்பதுதான் அவர்களுடைய சிந்தனை. ஆகவே அவர்களோடு பிரதி தவிசாளர் என்ற விடயம் பற்றி ஒரு ஒருமைப்பாடுன்னு சொல்ல முடியாது. அவர்களுடைய நிலைப்பாட்டிலே அது ஒரு விடயம் அல்ல. தமிழ் தேசிய பரப்புக்குள் இருக்கக்கூடிய கட்சிகளோடு மட்டும்தான் சேர்ந்து ஆட்சி அமைப்பது என்கின்ற முடிவில் தமிழரசு கட்சி இருக்கிறதா அல்லது தேவைப்பட்ட? நாங்கள் ஏற்கனவே இதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் தமிழ் தேசிய கட்சிகள் என்ற சொல்லாடலை விட்டு விலகி இருக்கிறதுக்கான காரணம் வடகிழக்கிலே 2 முஸ்லீம் கட்சிகளோடும் எங்களுக்கு ஒரு உடன்பாடு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸோடு சில இடங்களில் நாங்கள் ஒப்பந்தங்கள் கூட கைச்சாத்திட்டுருக்கிறோம். ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் கூட பாரிய விட்டுக் கொடுப்புகளுக்கும் தயாராக இருந்திருக்கிறார்கள். உதாரணத்தை சொன்னால் மூதூர் பிரதேச சபையிலே அங்கே சனத்தொகையை பார்த்தால் 60% மேலே முஸ்லீம் மக்கள். ஆனால் நாங்கள் அதனை 2 வருடம் எங்களுக்குள்ளே பகிர்ந்து கொள்கிறோம்.
ஆனால் முதலாவது 2 வருடங்களை எங்களுக்கு கொடுத்துருக்கிறார்கள். அப்படியாக பல விட்டு கொடுப்புகள் ஓடு நாங்கள் அப்படியான செயற்பாட்டுக்குள்ளே வந்திருக்கிறோம். நாங்கள் தமிழ் பேசும் மாநிலம், வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் ஒரு மாநிலம் என்ற அடிப்படையிலே தான் அந்த மாநிலத்திலே சமஷ்டி அதிகாரங்களை கோருகிற ஒரு கட்சி. அப்படி இருக்கிற போது கிழக்கை விசேஷமாக பார்த்தால், வடக்கிலேயும் மன்னார் முசலி பகுதிகளை பார்த்தால் தமிழ் பேசுகிற இஸ்லாமியர்களும் இதிலே அடங்குவார்கள். நாங்கள் அப்படியான ஒரு அதிகார பகிர்வை கேட்கிற போது அவர்களோடும் ஒரு இணக்கப்பாட்டோடு தான் நாங்கள் பயணிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே நாங்கள் அப்படியான ஒரு செயற்பாட்டுக்குள்ளே தான் வந்திருக்கிறோம். சந்திப்பு உங்களுக்கு சாதகம் என்று சொல்லி சந்திப்பு நல்லது. ஏனென்றால் நாங்கள் சண்டபிடிக்கையிலே நாங்கள் அடிப்படையில் தானே அதனுடைய நல்ல எந்த சந்தர்ப்பத்திலையும் என்பிபி ஆதரவை தமிழரசு கட்சி பெற்றுக்கொள்ளாது என்று சொன்னால் நாங்கள் என்பிபியிட்ட ஆதரவு கேட்க மாட்டோம். அது நாங்கள் எடுத்த முடிவு. தேர்தலுக்கு முதலே நாங்கள் தெளிவாக அறிவித்த ஒரு முடிவு. மாநகர சபையின் முதல்வர் யார் என்று தீர்மானித்து விட்டார்? இல்லை, இன்னும் தீர்மானிக்கல. சந்திப்பு தொடருமா? சாரி, இந்திய சந்திப்பு இந்த தொடர்ச்சியாக தொடருமா சந்திப்பு? இல்லை, இது நிர்வாகங்கள் அமைக்கிறது சம்பந்தமாக இந்த ஒரு சந்திப்பு போதும். இணக்கப்பாடு என்று அவர்கள் சொல்ல விரும்ப இல்லை. நான் சொன்னது ஆனபடியாக நானும் அதை மீறி சொல்ல விரும்ப இல்லை. ஆனால் அவர்களுடைய நிலைப்பாடும் எங்களுடைய நிலைப்பாடும் ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஏறத்தாழ ஒரே நிலைப்பாடாக இருக்கிறது. ஆனபடினால அந்த ஒரு நிலைப்பாட்டிலே தான் சபைகள் அமையும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இறுதியாக நீங்கள் இந்த குறுக்க மறுக்க கேட்காமல் கேட்டு குழப்பாமல் ஒத்துழைக்க வேணும் இந்த முயற்சி அவ்வளோதான் வேண்டுவோம்.